Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்காததை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடகிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பழனிப்பட்டி, தொண்டபுரி, அடைக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 100 பெண்கள் வேலைக்கு சென்றபோது முன்பதிவு செய்யவில்லை என்று கூறி வேலை மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் பழனிப்பட்டி, கோடாங்கிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிகள் வழங்காமல் முறைகேடுகள் மூலம் நிதி சுருட்டப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே வகுத்தப்பட்டியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஊராட்சி செயலாளர் திணறினார். குடிநீர் பைப்லைன், சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பல்வேறு திட்ட பணிகளின் வரவு செலவு கணக்குகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கிராம மக்கள் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினர். கிராம மக்களின் சரமாரி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஊராட்சி செயலாளர் திணறிய நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 15 நடக்காத கிராம சபை கூட்டம் நடந்ததாக தீர்மானம் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டிய கிராம மக்கள் ஸ்டாலின் அரசில் கிராம சபை கூட்டம் வெறும் கண் துடைப்புக்காக நடத்தப்படுவதாக விமர்சித்தனர். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இரவு நேரங்களில் நாய்களுக்கு விஷம் கலந்த உணவளித்ததாக மர்ம நபர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 12 மற்றும் 13வது வார்டில் கடந்த சில தினங்களாக 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள், வளர்ப்பு நாய்கள் துடிதுடித்து இறந்து வந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் நாய்களுக்கு உணவு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீடியோவில் இடம்பெற்ற நபர்தான் நாய்களுக்கு விஷம் வைத்து கொன்றாரா என பொதுமக்களிடம் ஐயம் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முறைகேடு குறித்த கேள்விக்கு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உரிய பதிலளிக்காததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கோனூரில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய் தூர்வாறுதல் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு குறித்தும் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டனர். பொதுமக்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் நெளிந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மணிவேல் பாதியிலேயே கூட்டத்தை கலைத்துவிட்டு எஸ்கேப் ஆனார். இதனால் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சி ஊழலின் ஊற்றுக்கண் ஆட்சியாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பெண் காவல் ஆய்வாளர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநாட்டு முகப்பு வாயிலில் எதிர் திசையில் செல்ல முயன்ற 4 சக்கர வாகனத்தை பெண் ஆய்வாளர் பிரபாவதி தடுத்து நிறுத்திய போது அவரை தள்ளிவிட்டு காரில் வந்தவர்கள் உள்ளே சென்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் காணப்பட்டது. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரே தங்களை பாதுகாத்துக் கொள்ள ராணுவத்தை நாடும் சூழல் ஏற்பட்டுவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தின்னலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்துக்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். கிராம மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் தாமதமாக ஆடி அசைந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம சபை கூட்டத்துக்கு வந்துள்ளார். இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான இடங்களை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்கிடவும் கோரியும் வட்டார வளர்ச்சி அலுவலரை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். இதையடுத்து கிராம சபை கூட்டம் மறுதேதி அறிவிப்பின்றி ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கண் துடைப்புக்காக கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செவ்வாய்க்கிழமையன்று பல்லவன் ரயிலில் பயணித்த பயணியை டிக்கெட் பரிசோதகர் தாக்கும் வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து காரைக்குடி சென்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு பெட்டிகளில் டிக்கெட்டுகளை பரிசோதித்து வந்த டிக்கெட் பரிசோதகர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பயணியை வேகமாக தட்டி எழுப்பியுள்ளார். இதனால் பயணிக்கும் டிக்கெட் பரிசோதகருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த டிக்கெட் பரிசோதகர் பயணியை தாக்கியுள்ளார். இதுகுறித்து பயணி அளித்த புகாரின் பேரில் விழுப்புரம் ரயில்வே போலீசார் பெட்டியில் ஏறி விசாரித்தனர். அப்போது டிக்கெட் பரிசோதகர் பாலகிருஷ்ணன் பயணியிடம் இயல்பாக பேசியவாறே அங்கிருந்து தப்பிச் சென்றார். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்களில் டிக்கெட் பரிசோதகர்கள் பயணிகளிடம் கனிவுடன் நடந்து கொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.